நண்பர் விஜய்க்காக அஜித் செய்த செயல் நெகிழ்ந்து போன ரசிகர்கள். அஜித்தும் விஜயும் ஒரே காலகட்டத்தில் சினிமாவிற்குள் நுழைந்தவர்கள். ரஜினி கமல் போட்டிக்கு பிறகு அஜித் விஜய் போட்டிதான் அதிகம் திரைத்துறையில் பேசப்பட்டது. இப்பொழுது இரண்டு பேரும் தனித்தனி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அவர்களுக்குள் நல்ல நட்பு உருவாகி இருப்பதாகவும் பேச்சு ஓடுகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் கூட விஜய்க்கு தான் அஜித் வாக்களித்திருப்பார் என்று விஜய் ரசிகர்கள் நம்பிக்கை. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அதில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் விஜய் கட்சி மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் விஜய் கட்சி 108 இடங்களில் வென்றது. விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இரண்டிலுமே அவர் வெற்றி பெற்றார். ஆளும் கட்சியாக தேர்தலை சந்தித்த திமுக இந்த முறை 59 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்கட்சியானது. அதே நேரம் எதிர்கட்சி என்ற அந்தஸ்துடன் தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக இந்த முறை வெறும் 47 இடங்களில் மட்டுமே வென்றது. இதனால் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழந்தது. மேலும் இந்த தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள் என பலரும் தோல்வி அடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த மாபெரும் வெற்றிக்கு தளபதி விஜய்க்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் தொலைபேசியில் தனது வாழ்த்தை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் விஜய் அஜித் சந்திப்பு நடக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதல்வர் பதவியேற்கும் விழாவிலும் அஜித் குடும்பத்திற்கு அழைப்பு கொடுத்துள்ளதாகவும் சில தகவல்கள் வருகின்றன. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பத்திலிருந்தே அஜித்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதும் ஆர்வத்துக்குரிய ஒன்றாக இருந்தது. அவர் கரூர் துயர சம்பவத்தின் பொழுது அளித்த ஒரு பேட்டியில் நடந்தவற்றிற்கு ஒருவரை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது என்று கூறினார். அப்பொழுதிலிருந்து அஜித் மீது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துவிட்டது. பரப்புரையின் பொழுது அவ்வப்போது அஜித் பெயர் அடிப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் புதிய தகவல் ஒன்று திரைத்துறையில் வட்டமடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது அஜித் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆகிவிட்டார். அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் கூட வரலாம் என்று தெரிகிறது. அதற்கு முன்னதாக படத்தில் நடிப்பவர்கள் இயக்குனர் செலக்ட் செய்தாராம். அதில் ஒரு நடிகரும் அடக்குமா. அவரை முக்கியமான ரோலில் நடிக்க ஆதிக் விரும்ப அஜித் ஓகே சொல்லிவிட்டார். ஆனால் தேர்தல் களத்தில் விஜய் பற்றி ரொம்பவே அந்த நடிகர் நெகட்டிவாக பேசியதால் ஆதிக்கை தொடர்பு கொண்டு விஜயை தவறாக பேசுபவர் படத்தில் வேண்டாம், தூக்கிவிடுங்கள் என்று கூறியதாக தகவல்